வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். பிப்ரவரி 2019 அந்த மாதத்துக்கான விளையாட்டு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 ஒரு நாள் போட்டிகளை விளையாடிய முதல் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மகளிர் கிரிக்கெட்டோட கேப்டனான மித்தாலி ராஜ் தான். ஸோ இவங்க இது வரைக்கும் 200 ஒன் டே மேட்ச்சில் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ மித்தாலி ராஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கு, அதாவது 2019-2020 இந்த ஆண்டிற்கான விளையாட்டுத்துறை பட்ஜெட்டை வந்து நம்மளோட மத்திய அரசு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 214 கோடி ரூபாய் வந்து விளையாட்டுத்துறைக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ போனதை விட 214 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2002 கோடி தான் வந்து இந்த விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு 2019-2020 பார்த்தீங்கன்னா 2216 கோடியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தரவரிசையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதுல ஐசிசி பெண்கள் ஒரு நாள் போட்டியில தரவரிசை வெளியிடப்பட்டிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா. ஸோ இவங்க வந்து நம்ம இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோட ஒரு வீராங்கனை. அடுத்து நம்மளோட கேப்டனான மித்தாலி ராஜ் வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதுதான் ஐசிசி பெண்கள் ஒரு நாள் தரவரிசையோட நிலை. ஸ்மிருதி மந்தனா, செகண்ட் வந்து மித்தாலி ராஜ். அடுத்து ஐசிசியோட ஒரு நாள் போட்டி தரவரிசையில எந்தெந்த நாடுகள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்து வந்திருக்கு, இந்தியா வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு, 3வது வந்து சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இங்கிலாந்து, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து ஃபிஃபாவோட தரவரிசை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல நம்ம இந்தியா வந்து டாப் 100ல இருந்து வெளியே இருக்கு. முன்னாடி வந்து டாப் 100க்குள்ள இருந்துச்சு, இப்போ வந்து 103வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஃபிஃபா தரவரிசையில இந்தியாவோட இடம் வந்து 103வது இடம். அடுத்து ரஞ்சி கோப்பை வந்து போட்டி நடந்துச்சு. இதுல ஃபைனல்ஸை யாரு வின் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா விதர்பா அணி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரஞ்சி டிராஃபியை வின் பண்ணது விதர்பா அணி. இவங்க இது வாங்குறது வந்து 2வது முறையா இந்த ரஞ்சி கோப்பையை வாங்குறாங்க. ஃபைனல்ஸை யாரை வீழ்த்திருக்காங்கன்னா சௌராஷ்டிரா அணியை வந்து 78 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி ரஞ்சி கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, இஜிஏடி கோப்பை வந்து நடந்திருக்கு. இஜிஏடி கோப்பை வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பளுதூக்குவதற்கான ஒரு போட்டி, வெயிட் லிஃப்டிங்கான போட்டி தான் வந்து இது தாய்லாந்துல நடந்திருக்கு. இதுல நம்ம இந்திய பளுதூக்கும் வீராங்கனையான மீராபாய் சானு வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மீராபாய் சானு பார்த்தீங்கன்னா 2018 அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட்ல வந்து என்னாச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லாம போச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த இஜிஏடி கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, இவங்க எந்த எடைப்பிரிவில் இந்த தங்கம் வின் பண்ணியிருக்காங்கன்னா 49 kg எடைப்பிரிவில் மீராபாய் சானு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இஜிஏடி கோப்பை வந்து தாய்லாந்துல நடைபெற்றிருக்கு. அடுத்து டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற சதுரங்க போட்டி, செஸ் போட்டி வந்து நெதர்லாந்துல நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன் அவர் தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காரு டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ்ல. இதுல நம்ம விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து ஏஎஃப்சியோட ஆசிய கால்பந்து கோப்பை போட்டியோட 17வது பதிப்பு வந்து யுஏஇல நடந்திருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து நடந்திருக்கு. இதுல ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாம்பியனா இருந்த ஜப்பான் நாட்டையே வீழ்த்தி ஃபர்ஸ்ட் டைமா சாம்பியனா வந்து கத்தார் நாடு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கத்தார் வின் பண்ணது இதுதான் முதல் முறை. ஆசிய கோப்பை, அதாவது ஏஎஃப்சி ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில வின் பண்ணது முதல் முறை. அது மட்டும் இல்லாம இந்த கத்தார்ல விளையாண்ட ஒரு வீரரான சூடான்ல பிறந்த அல்மோயிஸ் அலி அப்படிங்கிற வீரர் வந்து இந்த ஒரு போட்டியிலேயே 9 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் அப்படி யாரும் அடிச்சதுல ஒரு ஆசிய கோப்பையில 9 கோல்கள் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு புதிய சாதனையும் படைச்சிருக்காரு அல்மோயிஸ் அலி. இவர் வந்து சூடான் நாட்டுல பிறந்தவர். அடுத்து FIH வீரர்களுக்கான ஆண்டு விருதுகள் வந்து வழங்கியிருக்காங்க. FIHனா என்னன்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். ஸோ இது 1998ல இந்த மாதிரி விருதுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த FIHோட வீரர்களுக்கான ஆண்டு விருதுல இந்திய ஹாக்கி வீரர்கள் யாருமே வந்து விருது வாங்கல. இந்த வருஷம் வரைக்கும் யாருமே விருது வாங்கல. ஸோ இதுல யாரெல்லாம் வந்து விருது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ. ஸோ ஆண்டின் ஆண் வீரர், பெண் வீரர், அப்புறம் கோல் கீப்பர்,
அதில் ஆண் பெண் யார், எழுச்சி வீரர் ஆண் பெண் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டின் ஆண் வீரர் இல்லை பார்த்தீங்கன்னா அதாவது கோல் கீப்பர் ஆண்டின் ஆண் வீரர், எழுச்சி வீரர், இந்த 3ல் ஆண்கள் எல்லாருமே பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. மற்ற அந்த பெண்கள் கேட்டகரியில் மட்டும்தான் ஒவ்வொரு நாடும் மாறுது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டின் ஆண் வீரர் அப்படிங்கிற இந்த விருது வாங்கினவர் வந்து வன் டோரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். இவர் 2வது முறையா இந்த விருதை வாங்குறாரு. இது ஆண்டின் பெண் வீரர் அப்படிங்கிற விருதை வந்து நெதர்லாந்தை சார்ந்த ஏவ டிகோடி அப்படிங்கிறவங்க வாங்குறாங்க. அடுத்து கோல் கீப்பர், இது ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்டின் கோல் கீப்பருக்கான ஆண்கள் பிரிவுக்கு வின்சென்ட் வனாஸ்ட் அவர் வந்து பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர். பெண் வந்து மேடி ஹின்ச் அப்படிங்கிறவங்க பிரிட்டனை சார்ந்தவங்க. அடுத்து ஆண்டின் எழுச்சி வீரர் அப்படிங்கிற விருதுல ஆண் கேட்டகரிக்கு வந்து ஆர்தர் டி ஸ்கோலர் அப்படிங்கிறவர் பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர். பெண் வந்து லூசினாவின் டெர்கேடி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க அர்ஜென்டினாவோட நாட்டை சார்ந்தவங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஆண்கள் எல்லாருமே பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர்கள். அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா ஸ்டான்சா நினைவு குத்துச்சண்டை போட்டி நடந்திருக்கு. இது நடந்த இடம் வந்து பல்கேரியாவில் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தரப்புல 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலம் வாங்கியிருக்கோம். ஸோ 3 தங்கம் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் பங்கால் அவர்கள். ஸோ இவர் வந்து 49 kg எடை பிரிவில் அமித் பங்கால் வாங்கியிருக்காரு. அப்புறம் நிகாத் ஜரீனும் மீனா குமாரியும் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3 பேர் தங்கம், அமித் பங்கால், நிகாத் ஜரீன், மீனா குமாரி தேவி. ஒரே ஒரு வெள்ளி யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 kg எடை பிரிவில் மஞ்சுராணி வின் பண்ணியிருக்காங்க வெள்ளியை. அடுத்த வெண்கலம் பார்த்தீங்கன்னா 3 பேர், விலாவோ பாசுமத்தாரி இவங்க வந்து 64 kg பிரிவில், நீரஜ் வந்து 1600 kg பிரிவில், லவ்லினா போர்கோஹைன் அப்படிங்கிறவங்க வந்து 69 kg பிரிவில் வெண்கலம் வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்தியா இதில் வந்து 7 பதக்கங்கள் வாங்கியிருக்கு. அதில் 3 தங்கம் 3 வெண்கலம் ஒரே ஒரு வெள்ளி. ஸோ இது நடந்த இடம் வந்து பல்கேரியா. இதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி மந்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான விளையாட்டு நிகழ்வுகள் இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.